ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். தியான வசனம் 5ஆம் வசனம். 1 யோவான் 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகா அலெக்சாண்டர் என்ற கிரேக்க மன்னன் மிகுந்த பராக்கிரமசாலி, சிறு வயதிலே படைபலத்தோடு உலகத்தில் பல நாடுகளை வென்றவன் என்று நாம் சரித்திர வாயிலாக பார்க்கிறோம். ஆனாலும் தான் வெற்றி கொண்ட நாடுகளை ஆட்சி செய்ய இயலாதவனாக வாலிப வயதிலேயே மரணமடைந்தான். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, பலாத்காரத்தினால் மக்களை பணிய வைத்து அரசாள முயன்றவனாவான் அவன். ஆனால் இங்கே ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிப்பவன் உலகத்தை ஜெயிக்கிறான் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவரை தேவகுமாரன் என்று விசுவாசிப்பவன் உலகத்தை ஜெயிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் என்று இங்கே சொல்லுகின்றதான வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலே 3 விதங்களிலே அவைகள் பொருள்படுகிறது. முதலாவதாக தேவனால் படைக்கப்பட்ட இந்த உலகம். இரண்டாவதாக இந்த உலகத்தில் வாழும் மக்களை குறிக்கிறது. நிறைவாக உலகம் என்பது உலகத்துக்கடுத்த ஆசை, இச்சை, பாவ காரியங்களை உள்ளடக்கி உள்ளதாக இருக்கிறது. இந்த 3வது காரியமானது மிக மிக ஆபத்தானது. உலக ஆசை, உலக இன்பம் உலகத்தோடு ஒத்துப்போகாவிட்டால் அது நம்மை வெறுக்கும் என்ற பயம். இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பதாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவி பிரியும் வரைக்கும் இந்த விழுந்து போன உலகில்தான் நாம் வாழ வேண்டும். இந்த உலகமும் அதன் இச்சைகளும் நம்மை சோதனைக்குள் படுத்தினாலும் அந்த சோதனைகளே நம்மை பலப்படுத்துகின்றன. எவ்விதமாக? சோதிக்கப்படாத எதுவும் சுத்த பொன்னாக விளங்காததல்லவா? ஆனால் எப்படி இந்த உலகத்தின் இன்பங்களை, ஆசை, இச்சைகளை லகுவாக மேற்கொள்ளுவது? எப்படி இவைகளிலே நாம் ஜெயிப்பது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்து விட்டார் என்ற உறுதி நமக்கு வேண்டும். ஆம், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்? அவர் சிலுவைக்கு செல்லும் முன்பாகவே இதை சொல்லிவிட்டார். பரிசுத்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தில் பிசாசு உலக ராட்சியத்தை காட்டி சோதித்த போதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை முற்றிலும் ஜெயித்து விட்டார். அதற்கு பின்பு உங்களுக்கும் எனக்கும் ஏன் பயம் அவசியம்? அவரால் உலகம் நமக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்பதுதான் பவுலடிகளாருடைய சாட்சியாக கலாத்தியர் 6:14 குறிப்பிடுகிறார். ஆம், இந்த உலகம் அவருக்கு கொடுக்க ஆயத்தமாயிருந்த சகலவற்றையும் பவுலடிகளார் வெறுத்து தள்ளினார் என்றால் நாம் ஏன் தடுமாறிக்கொண்டிருக்க வேண்டும்? நீங்களும் நானும் தோல்விக்கானவர்கள் அல்ல, தடுமாற்றத்திற்கானவர்கள் அல்ல, வெற்றிக்கானவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்பதாக கலாத்தியர் 5:24 பவுல் கூறுகிறார். ஆம், வெற்றியாளர்கள் தங்களுடைய மாம்சம் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே, இல்லை என்றால் சாக கொடுத்து விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது நம் வாழ்விலே மெய்யாக இருக்கும் என்றால் நாம் ஏன் இந்த உலகத்துக்கு பயப்பட வேண்டும்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இந்த விசுவாசம் உங்களிலே என்னிலே காணப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பின் சிறப்பாக உலகத்தில் மனிதனை ஒரு கிரீடமாக உண்டாக்கினார். ஆகையால் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த உலகம், இந்த தேசம் கர்த்தருடையது, கர்த்தருடையது. நீயும் நானும் நம்முடைய சுயசித்தத்தை விட்டு சுயசித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்புவித்து விட்டு தேவ சித்தத்திற்கு அடங்கி நடக்கின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம்.
நம்முடைய ஆதி பெற்றோரை பாருங்கள், தன்னுடைய சுய சித்தத்தை தெய்வ சித்தத்திற்கு ஒப்புக்கொடாமல் தேவனுடைய கட்டளையை மீறினபடியால் அவன் பாவம் செய்தான். சாத்தான் விதமாக மனிதனை பாவம் செய்யும்படி தூண்டி வெற்றி பெற்றபடியால் மனிதனை தனக்கு அடிமையாக்கி கொண்டான் என்பதாக பரிசுத்த யோவான் 8:34 கூறுகிறது. தற்காலிகமாக சாத்தான் உலகத்தின் அதிபதியாக தோன்றுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனவே யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிற பொழுது இவைகளெல்லாம் அழிந்து போகும் என்பதாக சொல்லுகிறார். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகளாக இருக்கின்றன. அதாவது சாத்தானால் உண்டானவைகளாக இருக்கின்றன. இவைகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்பதாக சொல்லுகிறார். அப்படி என்றால் அழியாத ஒழியாத அந்த நித்திய ராட்சியத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 யோவான் 2 16 வசனத்தை பாருங்கள். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். இந்த ஒளிந்து போகக்கூடிய, இல்லை என்றால் தற்காலிகமாக இருக்கக்கூடிய, தற்காலிக தலைவனாக இருக்கக்கூடிய பாவத்தை கொண்டு வரக்கூடிய பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இந்த ஆசைகளை காட்டி நித்திய ராட்சியத்திற்கென்று, இல்லையென்றால் வெற்றியுள்ள வாழ்வுக்கென்று அழைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை திசை மாறச் செய்கிறான், தடுமாறச் செய்கிறான். நாம் கவனமாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன காரியம்தானே, என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக நான் உழைக்கிற ஒரு காரியம்தானே, வாழ்வாதாரத்திற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தானே என்று சொல்லி ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாக ஜீவிப்பதை விட்டு உலகத்தார் செய்வதைப் போல அவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய மாம்சீக வாழ்க்கைக்காக நீ தடுமாறுவாய் என்றால் நீ தோல்வியுற்றவனாக காணப்படுகிறாய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உலகத்திற்கு விலகி இருக்க வேண்டும். பிசாசு கொண்டு வரக்கூடிய உலகத்தின் சிந்தனைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஜீவனத்தின் பெருமை, இன்று அநேகர் விழுந்து போவதற்கு காரணம் அதுதான், ஜீவனத்தின் பெருமை. அவர்களைப் போல நான் வாழ வேண்டும், இவர்களைப் போல நான் வாழ வேண்டும், அவர்களை காட்டிலும் சிறப்பானவனாக நான் இருக்க வேண்டும், மற்றவர்களை பார்த்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கிப்பார் அப்பொழுது நீ பிழைப்பாய் என்பதாகத்தான் சொல்லுகிறார். மனிதனை அல்ல, ஊழியர்களை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் விழுந்து போவதற்கு மற்றவர்கள் வாழ்வதைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லி வருமானத்திற்கு மிஞ்சின வகையிலே கடன் வாங்கி தொல்லைப்பட்டு கொண்டு, உபத்திரவப்பட்டு கொண்டு, வேதனையை தாங்கி கொண்டு அநேகர் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்ட வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? தேவையில்லாமல் கிரெடிட் கார்டு வாங்குவதும், தேவையில்லாமல் அங்கே இஎம்ஐ மாத தவணை தானே என்று சொல்லி நாம் கடன் வாங்குவதும், கந்துவட்டிக்கு காசுகளை வாங்குவதும், பிற்நாட்களிலே கண்ணீர் விட்டு கதறுவதும் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. நீ நானும் கண்ணீர் விடுவதற்கல்ல, கம்பீரமாய் ஆர்ப்பரிக்க வேண்டிய பிள்ளைகள், விடுதலை பெற்ற பிள்ளைகள், நாம் ஆண்டவருடைய அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உலகத்தை ஜெயிக்கிற வேண்டிய பிள்ளைகள். தேவன் உலகத்தை ஜெயித்தார். ஆண்டவராய் இயேசு உலகத்தை ஜெயித்தார். நீ நானும் உலகத்தை ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கண்களின் இச்சை, காண்பதெல்லாம் எனக்கு வேண்டும். இது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு தடுமாறச் செய்வதற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியங்கள். ஆதி பெற்றோரை அவ்விதமாகத்தானே வளர்த்தட்டினான். பார்வைக்கு அழகாக இருக்கிறது, புசிப்புக்கு ஏற்றதாக இருக்கிறது, சிந்தையை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்வைக்கு ஏற்றது கண்களின் இச்சை, புசிப்புக்கு ஏற்றது மாம்சத்தின் இச்சை, புத்தியை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கிறது ஜீவனத்தின் பெருமை. இன்று அநேகர் அதிவிதமாக தேடிக்கொண்டு இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளாக பிளவுகளையும் ஐக்கியமின்மையும் உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம் அல்லவா? தேர்தல் என்ற பெயரிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜீவனத்தின் பெருமை வேண்டாம், கண்களின் இச்சை வேண்டாம், மாம்சத்தின் இச்சை நமக்கு வேண்டாம். இவைகளிலே வெற்றி பெற நாம் ஆண்டவருடைய உதவியை நாம் நாடும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்தின் எண்ணத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ மதிகேடன் என்று சொல்லுகிறார். மதிகேடனே என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகத்தில் வந்தபொழுது தம் பிதாவின் சித்தத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிந்து மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினபடியால் வெற்றி பெற்றார்.
சாத்தான் தன்னை பணிந்து கொண்டால் உலக ராட்சியத்தையும் மகிமையும் அதிகாரத்தையும் கொடுப்பதாக வாக்களித்த போது பின்னாக போ சாத்தானே என்றார். தேவனை பணிந்துகொள், உலகத்தை ஜெயிப்பா என்பது இயேசு கிறிஸ்து தம்முடைய இரட்சணிய ஊழியத்தை நிறைவேற்றும் கால ஏற்படுகின்ற பாடுகளையும் மரணத்தையும் முன்னறிவித்த போது அவருடைய பிரதான சீடனாகிய பேதுரு உலக எண்ணத்தோடு இது உமக்கு நேரிடக்கூடாதே என கடிந்து கொள்ள பின்னாக போ சாத்தானே என பகிர்ந்து உலகத்தை ஜெயித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னா, காய்பா, பிலாத்து முன்னிலையில் பல பாடுகள் பட்டும் சிலுவையில் அகோர பாடுகளையும் நிந்தைகளையும் சகித்து வெற்றி சிறந்தார். அவர் தெய்வகுமாரன், அவர் தெய்வகுமாரன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசித்து நீங்களும் நான் வெற்றி பெற வேண்டும். இன்றைய உலகத்தில் ஆவிக்குரிய தோல்வியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உன் விசுவாசம் குறைவாக காணப்படுவதற்கு தான் அதற்கு காரணம். அவரே விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். அவரையே நோக்கி வாழுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். சுயபலத்தில் சார்ந்திராதே, ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயும் சாட்சியின் வசனத்தினாலும் வெற்றி பெறும்படியாய் நம்மை அவருடைய கரத்திலே அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு நாங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் ஜெய கிறிஸ்து. ஆண்டவரே, நீர் வெற்றியாளர், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர். நாங்களும் இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய ஞானத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சித்தத்தினாலும் அல்ல, உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். சாட்சியாய் வாழ, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே, நீர் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.